கூட வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கும்பொழுது யாரோ ஃபோட்டோஷாப் பண்ணியிருக்காங்கன்னு தப்பாக நினச்சிட்டேன். பிரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கணும். தமிழ்நாட்டின் பெருமை. பிரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னா பிரைடுனா இங்கிலீஷில் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு அர்த்தம். சென்னை ராயப்பேட்டை YMCA அரங்கில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இன்றைய நாள் முழுவதும் நோம்பிருந்து இஸ்லாமியர்களோடு நோன்பு திறந்திருக்கிறார். ஐயோ, நான் இதை எந்த மசூதியில தேடுவேன்? மவுண்ட் ரோடு மசூதியா, ட்ரிபிளிகேடி மசூதியா? ஐயோ சாமி, தனது வழக்கமான டிரெஸ் கோடில் வராமல் வேட்டி சட்டை தொப்பியோடு வந்தவர் 1 நிமிட உரையில் ஸ்கோர் செய்தார். என் நெஞ்சில் குடியிருக்கும் அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு எப்போதுமே காக்கி கலர் பேண்ட், வெள்ளை சட்டையோடு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்த விஜய் இன்றைய தினம் வெள்ளை வேட்டி சட்டையோடு இஸ்லாமியர்கள் அணியும் தொப்பியையும் அணிந்திருந்தார். அவரை வரவேற்ற இஸ்லாமிய பெருமக்கள் நோன்பு அரங்கிற்கு அழைத்து சென்றனர். இமாம், தலைமை ஹாஜி என இஸ்லாமியர்களோடு அமர்ந்த விஜய் 6:25 மணிக்கு நோன்பு திறந்தார். இத கடமையா, இஸ்லாமியர் போல கடமையா பார்த்தது இந்த அரசியல் வரலாற்றில் தளபதி. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. இரண்டாவது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இஸ்லாமிய மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? வெறும் விஜய் அண்ணா இல்ல, அவரு முகமது விஜய் அண்ணா ஆகிட்டார் இன்னைக்கு. ப்ரோ, எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ ஏன்னா எங்களோட சேர்ந்து நோன்பு நோட்டிருக்காரு, எங்களோட சேர்ந்து தொழுகை நடத்தி இருக்கிறாரு, எங்களோட சேர்ந்து துவா பண்ணி இருக்கிறாங்க. எங்களுடைய கடமைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி மதிக்கும் பொழுது நான் உங்கள ஒருத்தன்னு சொல்றாங்க. உங்களுக்காக நான் இருக்கேன்னு சொல்ல எங்க தளபதி. ஐயனார் சாமி, இயேசு சாமி, அல்லா சாமி, எல்லா சாமி என் சாமி தான் ஃபாதர். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நோமாளிகளை மட்டும் தான் அலோட் பண்ணணும். யாரும் வந்துட்டு போறாங்க இங்க. இல்லங்க, வந்துட்டோம். இங்க நோம்பாளி இல்லாதவங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. நோம்பாளிங்க வந்து உள்ள போக மாட்டேன், உள்ள விட மாட்டேன்றாங்க. இங்க யாரு இருக்கா போய் பாருங்க. நோம்பாளி இல்லாதவங்க எல்லாம் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? ஏங்க, எதிர்ப்பு யாருக்குள்ள இல்லைங்க. நார்மலா நீங்களே உங்க ஃப்ரெண்டு எடுத்துக்கீங்க, நீங்க கொஞ்சம் நல்லா இருந்துட்டா உங்க மேலே பொறாமப்படுவாங்க. இது அரசியல் ஆச்சு. எதனா சேஞ்சஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா இருக்கணும், மாற்றம் இருக்கணும் தானே. இவ்வளவு மாட்டிக்கிட்ட பங்கு. இளைஞர்கள் தடுப்புகளை மீறி ஏறி குதித்து வெளியில் செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராயப்பேட்டை YMCA மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதுமாக தற்பொழுது ஒரு மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு காணப்படுகின்றது. விஜயனுடைய அந்த கேரவானான பிரச்சார வாகனத்தை நெருங்கி அந்த இளைஞர்கள் ஓடி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.